என்னாச்சு சேகரா, இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? கூட வேற மல்லிய கூட்டிட்டு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? என்னங்க என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கணும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சாஸ்திரி ஐயா மல்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுன்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். எதுக்காக? இன்னைக்கு இவளுக்கு நாள் சரியில்லையா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்கன்னு சொன்னாரு. தெளிவா சொல்லுடா, அவர் என்ன சொன்னாரு? சாஸ்திரி ஐயாவுக்கு நேத்து ஏதோ ஒரு கனவு வந்துதான். கனவுல அம்மனையே பார்த்திருக்கார் போல இருக்கு. மல்லி உயிருக்கு இன்னைக்கு ஆபத்து ஏற்படும், அவ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சுந்தரி இறந்து போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவருக்கு இதே மாதிரி ஒரு கனவு வந்துதான். வெறும் கனவு தானே, ஒன்னும் ஆகாதுன்னு அவரும் அலட்சியமா இருந்துட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு அவரு நீ வர வரைக்கும் நான் வேற யாரையாவது வச்சு வேலையை வாங்கிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொன்னாரு. அப்பா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நான் குத்துக்கல்லு மாதிரி தான் இருப்பேன். போதும், சும்மா இருக்கியா? சாஸ்திரி ஐயாவே தானா வந்து சொல்லியிருக்காருன்னா அது உண்மையாதான் இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆனாலும் நீ வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அப்பனா பூஜை எல்லாம் எதுவும் வேண்டாம், வீட்லயே இரு. இங்கேயே அம்மனை மனசார வேண்டிக்கோ. ஏற்கனவே எங்க சுந்தரியை நாங்க இழந்துட்டு நாங்க படுற அவஸ்தையெல்லாம் போதும். இங்க பார் மல்லி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் பேச்ச கேளு. வீட்லயே இருந்து பூஜை பண்ணிக்கோ. உடனே நான் போய் அம்மன் முன்னாடி நெய் விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதான் நாங்களும் இங்கேயே இருக்கோம்ல, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. ஆமா லலிதா அண்ணி, மல்லிக்கு ஒன்னும் ஆகாது, அம்மன் பாத்துப்பா. வா மல்லி. இங்க பாரு, இதையெல்லாம் ஓ மேல இருக்கிற கோபத்தினால இதை செய்யல. உனக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு தான் செய்யறேன். சாயந்தரம் பூஜை முடிகிற வரைக்கும் நீ உள்ளே தான் இருக்கணும். அம்மா, நீ ஒன்னும் பயப்படாதடா. நான் இங்கே அவளுக்கு காவலுக்கு இருப்பேன். போடா. அர்ச்சகர்கிட்ட சொல்லிட்டியா? இந்த தடவை பூஜையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்க. சொல்லிட்டேங்க ஐயா. சாயங்காலம் நேரம் தவறாம அந்தி சாயிற சமயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மனுக்கு மாங்கல்ய தாரணம் நடக்கணும். ஒரு நிமிஷம் அதிகமாகவும் கூடாது, ஒரு நிமிஷம் குறைவாகவும் கூடாது. மறக்காம சொல்லிடு. சரிங்க ஐயா, அப்படியே சொல்லிடுறேன். எல்லா வருஷமும் பண்றது மாதிரி இல்லை, இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும். பக்தர்களுக்கு அம்மனை தரிசனம் பண்ற வாய்ப்பு கிடைக்காது. திரைய போட்டு மாங்கல்ய தாரணம் முடிச்சிட்டு மகாமங்கல ஆரத்திக்கு அப்புறம்தான் அம்மன் தரிசனம், பிரசாதம் எல்லாம். அந்த மாதிரி அறிவிச்சிருங்க. அதெல்லாம் சரிதாங்க ஐயா. ஆனா அம்மன் கழுத்துல போலி மாங்கல்யத்தை போடணும்னா கை கால்லாம் நடுங்குது, என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. பயப்பட வேண்டாம்னு சொல்லு. அம்மனுக்கு மாங்கல்ய தாரணம் நடந்தே தீரும். அவளுக்கு சக்திகள் வந்தே தீரும். நாம கட்டுற திருமாங்கல்யம் வெறும் பேருக்கு தான். அம்மனுடைய கழுத்துல தாலியை கட்டி அவளுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். சாயங்காலம் சரியான முகூர்த்தத்துல அம்மன் கழுத்துல தாலியும் ஏறும், அம்மனுக்கு சக்தியும் கிடைக்குன்னு சொல்லு. போ. சரிங்க ஐயா. சக்தியும் இல்ல, ஒன்னும் இல்ல. என்னம்மா, உன்னோட சக்தி எல்லாம் மொத்தமா அழியிற காலம் நெருங்கிடுச்சு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன் கண்ணு முன்னாடியே உன்னுடைய சக்திகள் எல்லாம் அழிய போகுது தாயே. அதுக்கப்புறம் எந்த அதிசயங்களும் நிகழாது, எந்த சக்திகளும் வேலை செய்யாது. நீ வெறும் கல்லுதான். வாசேகரா, இந்த தடவை பிரசாதம் கொஞ்சம் அதிகமா பண்ணணும். நிறைய பேர் வருவாங்க போல இருக்கு. இப்பவே நீ வேலைகளை ஆரம்பிச்சிட்ட. சரிங்க ஐயா. மல்லி எங்க? வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியா? ஆமாங்க ஐயா, வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்.
ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் மல்லி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. தெரியுங்க ஐயா. அம்மா அவளை ஒரு அறையில வச்சு பூட்டிட்டாங்க. வெளியில அவங்களே காவலுக்கு உட்காந்துருக்காங்க. நல்லதுக்கு தான். சரி, பிரசாதத்தை சீக்கிரமா தயார் பண்ணிடு. மறக்காம சக்கரை பொங்கலை பண்ணிடு. சரிங்க ஐயா. கிளம்பு. இந்த பூஜை முடிகிற நேரம் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள்ல இந்த குளம் மொத்தமா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ருத்ரா, நீ இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பூஜை முடிகிற வரைக்கும் எந்த தடங்களும் வரக்கூடாது. எச்சரிக்கையாயிரு. நீங்க தைரியமா இருங்க. நம்மளை சுத்தி இந்த இடத்துல யாருமே கிடையாது. எந்தவித தடங்களும் ஏற்படாது. பூஜை நல்லபடியா முடியும். நீங்க ஆரம்பிங்க. शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा ओम परमेश्वर पर ओम निखिलेश्वर हर ओम जीवेश्वरेश्वर शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव குளத்துல ஏதோ ஒரு பொண்ணு முங்கி எழுந்திருக்கா. அதனால தான் பூஜை இப்படி தடப்பட்டு போச்சு. शंकर हर हर शंकर இல்ல பாபா, இல்ல. நான் தான் இங்க காவலுக்கு நிக்கிறேன்ல. இந்த பக்கம் யாருமே வரல பாபா. அசம்பாவிதம் நடந்து போச்சு. ருத்ரா, வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம எதிரி நாகராணி. இப்ப என்ன பண்றது பாபா? பைரவா, தேவையில்லாம குழம்பாத. இங்க வேணா பூஜை பாழாயிருக்கலாம். இத நினைச்சு குழம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நாம உடனடியா போக வேண்டியது அந்த பாம்பு புத்துக்கிட்டதான். திருமாங்கல்யம் நம்மளை விட்டு போகாம பாதுகாக்கணும். வா, கிளம்பலாம். கிளம்பலாம், புறப்படுங்க. நானும் பைரவா, ருத்ரா 3 பேரும் காவலுக்கு நிக்கிறோம். விருபாக்ஷா, நீ பூஜையை முடிச்சிட்டு வா. எந்த காரணத்தை கொண்டும் நாம தோத்து போயிடக்கூடாது. அந்த அம்மனுக்கு நாம புரிய வைப்போம் நம்ம சக்தி எப்பேற்பட்டதுன்னு காட்டு.